Friends, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா TNPSC எக்ஸாமோட previous year questions பார்த்துட்டு வரோம். சோ அதுல வந்து மேக்ஸ்ல percentage டாபிக்ல part 2 வீடியோ. சோ இதுக்கு முன்னாடி ratio and proportion பார்த்தோம் and HCF and LCM பார்த்தோம் and side by side reasoning டாபிக்ஸும் பார்த்தோம். அது எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. சோ இதுல நம்ம percentage பார்க்க போறோம். சோ percentage பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஈஸி தான். சோ क्वेश्चन என்னங்கறத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஒரு துணி சலவை செய்யப்படும்போது 0.5% சுருங்குகிறது எனில் இதனை பின்னத்தில் குறிப்பிடுக. இந்த 0.5%ங்கிறத வந்து நம்ம ஃபிராக்ஷனா எழுதணும், அவ்வளவுதான். சோ 0.5 அப்படினு இருக்கு அப்படினா percentage எப்படி எழுதுவோம்? divided by 100 போடுவோம். சோ இப்போ x percentageனா என்ன அர்த்தம்? x divided by 100 அப்படினு அர்த்தம். அத தான் நம்ம இங்க எழுதி இருக்கோம். ஓகேவா? சோ இப்போ 0.5 எப்படி எழுதலாம்? 5 divided by 10 ன்னு எழுதலாமா? அப்ப இதுக்கு பதிலா நான் 5 divided by 10 ன்னு எழுதுறேன். ஆல்ரெடி என்ன இருக்கு? டினாமினேட்டர்ல 100 இருக்கு, அவ்வளவுதான். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 1 5s are 5, 2 5s are 2, 2 5s are 10. so அப்ப 1 divided by 200. so answer இதுக்கு 1 divided by 200. செகண்ட் क्वेश्चन பாருங்க. சோ இதுல வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் கொடுத்துட்டு அதோட என்ன பண்ணிருக்காங்க? percentage கேட்டிருக்காங்க. சோ 3 4/7 ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா எழுதலாமா? அதுக்கு என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை plus 4. சோ 3 7s are 21, 21 plus 4 வந்து 25. சோ 25 divided by 7. இப்போ இதோட percentage என்ன கண்டுபிடிக்கணும்? 63% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். சோ into 63 divided by 100. அப்ப இதுதான் வந்து ஆன்சர் வரக்கூடியது. சோ இப்போ இங்க பார்த்தோம், அடிச்சோம் அப்படின்னா என்ன வரும்? ஒரு 25 25 4 25 100. ஓகேவா? சோ அவ்வளவுதான். சோ 63 divided by 7 4 7 ஆல அடிக்கலாமா? 9 7 63. சோ 9 divided by 4 அப்படினு இருக்கு. சோ 9 divided by 4 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 2 4s are 8, மிச்சம் 1. சோ 0 ன்னு போட்டோம்னா அகைன் என்ன பண்ணனும்? பாயிண்ட் வைக்கணும். சோ வந்து என்ன வரும்? 2 4s are 8, 10. அகைன் வந்து 2 4s are 8 வரும். சோ 2 கிடைக்கும், 20 வரும். 20 னா 5 4s are 20. சோ ஆன்சர் என்னது? 2.25 அப்படிங்கறத ஆன்சர். அடுத்த क्वेश्चन இது ஈஸி தான். 25% of 30% of 400. அப்படினா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் 25% எழுதணும். சோ 25% எழுதுறோம். அப்புறம் ஆஃப்னால இன்ட், அடுத்து 30%. சோ 30 னா 30 divided by 100 into 400. சோ இந்த 400ல 30% of 25% of 30% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? சோ அவ்வளவுதான். இத சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிரும். 2 0 2 0 கேன்சல், 1 0 1 0 கேன்சல், 5 5s are 25, 2 5s are 10, 1 2s are 2, 2 2s are 4. அவ்வளவுதான். 5 15 15 2 30. சோ ஆன்சர் இதுக்கு 30. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒரு குறிப்பிட்ட வருடத்தின் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 5% அதிகரிக்கிறது, மேலும் அதற்கு அடுத்த வருடத்தின் மக்கள் தொகை 5% குறைகிறது. சோ இரண்டாவது ஆண்டின் முடிவில் மொத்த மக்கள் தொகை வந்து 9975 எனில் முதலாம் ஆண்டின் தொடக்க மக்கள் தொகை எவ்வளவு? ஸோ ஸ்டார்டிங்ல ஒரு வேல்யூ இருக்கும், அந்த வேல்யூல தான் 5% இன்க்ரீஸ் ஆகுது, 5% குறைஞ்சு இந்த 9975 கிடைக்கும். அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் இருந்த ஸ்டார்டிங்ல இருந்த மக்கள் தொகை என்ன? ஸ்டார்டிங்ல இருந்த மக்கள் தொகை நமக்கு தெரியாது. ஸோ அதனால நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? 5% இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ எக்ஸ் வந்து 100% இருக்குன்னா அதில் 5% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம்? 105%. அப்போ ஸோ 105 into 100. அகைன் என்ன ஆகுது? அதில் 5% குறையுது, நெக்ஸ்ட் இயரே 5% குறையுது. அப்படின்னா 100 - 5 வந்து 95. 95%னால into 100. இப்போ இந்த வேல்யூ தான் எதுக்கு ஈக்குவலா இருக்கு? இந்த 9975க்கு ஈக்குவலா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சிம்பிளிஃபை பண்ண போறோம். சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் என்ன கிடைக்குது? x is equal to 9975 into 100 into 100. ஏன்னா இங்கிட்டு இருக்க டிவிஷன்ல இருக்கிறதெல்லாம் மல்டிபிகேஷன்ல வந்துடும், மல்டிபிகேஷன்ல இருக்கிறதெல்லாம் டிவிஷன்ல வந்துடும். 105 into 95. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 10,000. இதை அடிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் 5 டேபிள் அடிக்க முடியுதா பாருங்க. 2 10 1 5. அதே மாதிரி இங்க எனக்கு 100 இருக்கு. 2 10 0. அடுத்து இங்க 1 5 9 45. இங்க 2 10 20.
வேறு என்ன பண்ண முடியும்? 19ஐயும் 21ஐயும் இந்த நம்பரையும் அடிக்கலாம் 3 டைம்ஸு. 7 3s are 21, 3 3s are 9, 3 3s are 9, 2 3s are 6, 5 3s are 15. அகெயின் என்ன பண்ணலாம்? 7ஆல் அடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். 1 7, 3 21, 4 28, 4 28, மிச்சம் 5 52, 7 49, மிச்சம் 3 35, 5 35 அடிக்கலாம். அடுத்து 19ஐயும் 4 7 5ஐயும் அடிக்க முடியுமான்னு பாருங்கள். 119 19, 2 19s are 38, 2 90s are 38. ஸோ 38 அப்படின்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 9 இருக்குமா? 95, 95னா எத்தனை 19 சார் வரும்? 5 19 சார் வருமா? அப்போ 25. இப்போ மிச்சம் என்ன கிடைக்குது? 25 × 2 20 × 20, 0 0 வச்சலாம். 2 4, 25 4 100. அப்போ 10,000 கிடச்சிச்சா? ஆன்சர் 10,000. இதில் வந்து கேல்குலேஷன் தான் முக்கியம். கேல்குலேஷனை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா ஆன்சர் தப்பாக வந்துடும். மோஸ்ட்லி இந்த மாதிரி இதிலே சின்ன நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இல்லைன்னா நம்ம ஆன்சர்லேருந்து செக் பண்ணணும். ஆன்சர்லேருந்து எப்படி செக் பண்ணுறது? இப்போ சிம்பிளாக இருக்க நம்பர்னால் பாருங்கள், 10,000 தான் சிம்பிளாக இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த 10,000 எடுத்துக்கிட்டு அதை 5% இன்க்ரீஸ் பண்ணணும். 5% 10%னா 1000, 5%னா என்ன? 500. அப்போ 10,500 வரும். இந்த 10,500ல் 5% குறைக்கணும். 5% கண்டுபிடிச்சி அதை குறைச்சி பாருங்கள், இந்த வேல்யூ வருதான்னு, அதாவது இவங்க கொடுத்துருக்க இந்த வேல்யூ வருதான்னு பாருங்கள். அப்படி வந்துச்சுன்னா அதுதான் ஆன்சராக இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா நம்ம இந்த கால்குலேஷன் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், z is equal to x squared divided by y என்னும் போது x மற்றும் y இன் மதிப்புகள் 10% அதிகரிக்கிறது எனில் z இன் மதிப்பு எவ்வளவு சதவீத மாற்றம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ z இருக்கு, இப்போ x வந்து 100% இருக்குன்னா இங்கே 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகுது? 110% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 110 divided by 100 whole square, அதாவது x whole square தானே. அப்போ 110 divided by 100x whole square வரும். ஏன்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்? 10% இன்க்ரீஸ் ஆகிறதுனால 110 divided by 100x எடுத்துட்டு அதை ஸ்கொயர் பண்ணுறோம். அடுத்து y என்ன ஆகுதுன்னு பாருங்கள், அதுவும் 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 110 100 × y ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு எவ்வளோ வேல்யூ வரும், எவ்வளோ வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதை எக்ஸ் ஒய்யெல்லாம் அப்படியே தனியாக வச்சுருங்க. இங்கே இருக்க எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுருங்க, இங்கே இருக்கக்கூடிய ஒய்யை வச்சுருங்க. இந்த உள்ளே இருக்க நம்பர்ஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இது நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். 110 × 110, ஏன்னா ஸ்கொயர் இருக்குது. அதே மாதிரி 100 × 100. இதில் டிவைடட் இருக்கப்போ என்ன ஆயிரும்? தலைகீழாக வந்துருமா? ஸோ இன்ட்டு போடும்போது 100 divided by 110 வந்துருமா? அந்த கீழே இருக்குது. இங்கே என்ன இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், இங்கே ஒய் இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 100 கேன்சல் ஆயிரும், 110 கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குது? இதுக்கு முன்னாடி 110 மட்டும் இருக்குது. 110 divided by 100. அப்போ இது எத்தனை பர்சன்டேஜ் வரும்? இது எத்தனை பர்சன்டேஜ் வரும்? 110ங்கிறப்போ 10% இன்க்ரீஸ். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகுது? சதவீத மாற்றம் z is equal to 10% of x squared divided by y squared. அப்போ இங்கே அதுதான் கேட்டிருக்காங்க. இசட்டோட மதிப்புங்கிறது எவ்வளோ சதவீதம் மாறுது? 10% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எக்ஸும் ஒய்யும் 10% இன்க்ரீஸ் ஆகும்போது இசட்டோட மதிப்பும் 10% இன்க்ரீஸ் ஆகுது. அது எப்படி சொல்கிறோன்னா, இங்கே 110 இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 25 கிலோகிராமில் 3.5 கிலோகிராம் என்ன சதவீதம்? ஸோ 25 கிலோகிராமில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 25 கிலோவில் 3.5 கிலோங்கிறது எவ்வளோ சதவீதம்? ஸோ சதவீதம்னால × 100. ஓகேவா? ஸோ இது எப்படி போடலாம்? இதுக்கு வந்து முதல்ல நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? 3.5 வந்து 35 divided by 10ன்னு போடலாமா? ஏன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சனால divided by 10 போட இன்ட்டு ஆல்ரெடி 25 இருக்குது. ஸோ × 100 இருக்குது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 1 25 25, 4 25 100. அடுத்து இது 7 5 35, 2 5 10, 1 2 2 4. ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா 14. ஸோ 14% தான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஒரு உலோக கலவை 15% தாமிரத்தை கொண்டுள்ளது.
ஓகேவா? 600 கிராம் தாமிரத்தை பெற அந்த எந்த அளவு உலோக கலவை பெறப்படுகிறது? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு உலோக கலவை அது நமக்கு தெரியாது, நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இதில் எத்தனை பர்சன்டேஜ் வந்து தாமிரம் இருக்குது? 15% ஆஃப் 15% வந்து தாமிரம் இருக்குது. ஓகேவா? ஸோ எக்ஸோட 15% கண்டுபிடிச்சோம்னா அதுதான் தாமிரம். ஸோ அந்த தாமிரத்தோட அளவு வந்து இப்போ 600 கிராம்னு இருக்குன்னு வைங்க. ஓகேவா? ஸோ அப்போ 600 கிராம் தாமிரம் நமக்கு கிடைக்கணும்னா இந்த எக்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அதுதான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிருமா? ஸோ எக்ஸ் வேணும்னா 600 × 100 டிவைடட் பை 15. படிக்கலாமா? 3 5s are 15, 2 5s are 10. 1 3 3 2 3 4 200. ஸோ இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா 4000 4000 கிராம் 4000 கிராம் வந்து இருக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ட் 2 வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ பார்ட் 3 வீடியோவில் இன்னும் நிறைய சம்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட்டான சம்ஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம பார்ட் 3ல் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.